மற்றொரு அண்மை செய்தியாக புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் நிவாரணப் பணிகள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மழை பாதித்த பகுதிகளுக்கு நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் துறை வாரியான அரசு உயர் அதிகாரிகளுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி மூலம் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, உள்துறை செயலாளர் அமுதா, மின்வாரியத்துறை இயக்குநர் ராஜேஷ் லகானி உள்ளிட்டோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் நிவாரணப் பணிகள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது காணொலி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக எமது செய்தியாளர் சிவா தற்போது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா. தற்போது புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் நிவாரணப் பணிகள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான முழு விவரம் என்ன? வணக்கம். தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தற்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சியின் வாயிலாக அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதாவது புயலால் பாதிக்கப்பட்ட பகுதியில் நடைபெற்று வரும் நிவாரணப் பணிகள் குறித்து பகுதி வாரியாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் துறை வாரியான அரசு உயரதிகாரிகளுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதாவது முக்கியமாக இந்த 4 மாவட்டங்களில இப்ப இருக்கிற என்ன மாதிரியான நிலைமை போய்கிட்டு இருக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன மாதிரியான நிவாரண பணிகளை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், மேற்கொண்டு பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கு அப்படிங்கிறது அடிப்படையில அங்க மாவட்டம் வாரியா இருக்கக்கூடிய கலெக்டர்கள் மற்றும் துறை வாரியா நியமித்திருக்க அமைச்சர்களுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மேற்கொண்டு வரக்கூடிய இன்னும் 2-3 நாட்கள்ல எந்த மாதிரியான பணிகள்லாம் மேற்கொள்ள இருக்கிறது, மேற்கொண்டு எந்த மாதிரியான இடங்கள்ல இது வரைக்கும் நீரானது அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு, மீட்பு பணிகளுடைய நிலை என்ன, மேற்கொண்டு நிவாரணப் பணிகள் எவ்வளவு கொடுத்திருக்கோம், அது மட்டும் இல்லாம சென்னையை தவிர்த்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல என்ன மாதிரியான நிவாரணப் பணிகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அடிப்படையில முழு விவரங்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்துல தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, உள்துறை செயலாளர் அமுதா மற்றும் மின்வாரியத்துறை இயக்குநர் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் கலந்துகிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு காணொலி காட்சி வாயிலாக சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் முக்கியமான அதிகாரிகள், அரசு உயர் அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொண்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இப்போ நம்ம துரிதமான முறையில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு அப்படிங்கிற முழு விவரங்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் தரப்புல இருந்தும் சிவதாஸ் மீனா தரப்புல இருந்தும் மேற்கொண்டு என்ன மாதிரியான பணிகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் ஆலோசனை வழங்கிட்டு இருக்கு. புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் நிவாரணப் பணிகள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான முழு விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சிவம்.